அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான அதாவது பங்குனி மாதம் 22ஆம் தேதி இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளை தொகுப்பாக இந்த காணொலி அமைய போகின்றது. அந்த வகையில இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாம் கதைக்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதாக மாத்தளையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அது தொடர்பான முக்கியமான அதுல 2 பேர் பலியாகி இருக்கணும். அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இந்த மாதிரி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த விடயத்தை பார்க்க போறோம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, மட்டக்களப்பில 4 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வழக்கு என்ன, எதற்காக வழங்கப்பட்ட விடயங்களையுமே இந்த காணொலியில பார்க்க போறோம். அதை விட எங்களுடைய வரவு செலவு திட்டம் சபாநாயகரால அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான சில விடயங்களையுமே இந்த காணொலியில பார்க்க போறோம். மற்றொரு முக்கியமான விடயம், பிள்ளையான் மற்றும் கருணா அவர்கள் கிழக்கு மாகாணத்துல உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி ஒன்றிணைகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். அது தொடர்பான மேலதிக விவரங்களையுமே பார்க்க போறோம். அதை விட இன்னொரு முக்கிய கூட்டணி ஒன்றுமே அமைய போகின்றது. அர்ச்சனா அவர்களும் அதை விட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் கூட்டணி வைத்துக் கொள்வதாக இன்றைக்கு அவருடைய முகப்புத்தகத்துல ஒரு பதிவு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அது தொடர்பான எல்லா விடயங்களுமே இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். நாங்க காணொலிக்குள்ள நேரடியாக போவோம். காணொலிக்கு நீங்க இப்பதான் முதலா வாரீங்கன்னு சொன்னா, இப்ப வரைக்கும் நீங்க சில சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. காணொலிக்குள்ள போவோம். அந்த வகையில நான் முதலாவது ஒரு செய்தி ஒன்று சொல்லி பார்த்தேன். முக்கியமான செய்தினா, இன்றைக்கு ஒரு மாத்தளையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எங்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவேந்திர முனையுடைய விஷ்ணு கோயில் முன்பாக இருக்கக்கூடிய சிங்ககண என்ற இடத்துல நேற்று இரவு 11:45 மணி அளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதாவது வேனில வந்த 2 பேர், வேனில அடையாளம் தெரியாத ஆட்கள் மோட்டார் சைக்கிள போன 2 பேரை துப்பாக்கி சூட்டை பிரயோகித்து தப்பி சென்றிருக்கணும். அந்த துப்பாக்கி சூட்டுல இறந்தவர்கள் தங்களுடைய நண்பருடைய ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு போயிட்டு கொண்டிருந்த வேளையில தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. T56 என்ற ஒரு ரக வகை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதுல ஒரு முக்கியமான விடயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொள்ள துப்பாக்கி தாரிகள் வாகனம் அந்த துப்பாக்கி, அதாவது இறந்தவர்கள் இந்த இடத்திற்கு ஒரு 800 மீட்டர் தொலைவு தூரத்துல அந்த வாகனம் எரிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் அடையாளம் கண்டிருக்கணும். இதுல இறந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 28, 29 வயது சேர்ந்த 2 இளைஞர்கள் இப்படி இறந்திருக்கணும். எதனால இறந்தவினம் என்ற ஒரு காரணம் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த காணொலி பதிவு செய்யப்பட வரைக்குமே அது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை. அவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் மீது துப்பாக்கி சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்ற எந்த ஒரு காரணங்களுமே இந்த காணொலி பதிவு செய்யப்பட வரைக்குமே கிடைக்கப்படவில்லை. அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலதிகமாக கிடைக்கின்ற தகவல்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வேன். உண்மையில் நாட்டிலே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாள்தோறுமே நடந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு கவலைக்கிடமான விடயம். எல்லோருமே துப்பாக்கிகளை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு மனநிலை, வெளியில போறதுக்கே ஒரு பயமான ஒரு மனநிலை தான் உண்மையா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மற்றும் ஒரு விடயம், கொழும்பு கண்டி வீதியிலுமே இன்றைக்கு ஒரு பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. 2 பேருந்துகள் ஒன்றுக்கொன்று மோதியதுல 30 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதே கூட பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த மன்னார்ல ஒரு டிப்பர் தன்னுடைய வேக கட்டுப்பாட்டை இழந்ததுல ஒருவர் பலியாகி இருக்கின்றார். 3 பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தயவு செய்து இந்த வாகனங்களை ஓடுபவர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் வாகனங்களை செலுத்துங்கள். ஏன்னு சொன்னா, நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் சரியா தான் நாங்கள் கவனமா தான் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் 2வது ஒரு நாள் நாங்களுமே விபத்துக்குள்ளாக கூடும். ஆகவே நாங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் நாங்கள் எவ்வளவு கவனமா இருக்கிறது என்பதையும் தாண்டி எங்களுக்கு எதிரில வாரார்கள், சைட்ல வாரார்கள், பின்னால வாரார்கள் கவனம் இல்லாமலும் வரக்கூடும் என்பதையும் கருத்துல கொண்டு வாகனங்களை செலுத்தும். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்களால் இந்த வரவு செலவு 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. 180, அதாவது 3வது வாசிப்புல 189 வாக்குகளை ஆதரவாக பெற்று 45 எதிர் வாக்குகளை பெற்று இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையா வடக்கு கிழக்கு என்ற அளவுல பார்க்கல இந்த வரவு செலவு திட்டத்துல வடக்கு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு என்பது குறைந்த அளவாக இருந்தாலுமே நாடளாவிய ரீதியில பார்க்கல அது ஒரு அபிவிருத்திக்கான திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பொது நூலகத்துக்குமே 100 மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். அதை விட
நேற்றைய தினம் உரையாற்றும் போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா, தனக்கு வருகின்ற ஓய்வூதிய பணத்தை தனக்கு வேண்டாம்னு சொல்லியும் அதை நிறுத்துவதற்கு கடிதம் ஒன்றையும் வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தனக்கு ஜனாதிபதிக்காக ஒரு சம்பளமும் அதே நேரம் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஓய்வு பெற்றதுக்காக அதுக்கும் ஒரு சம்பளம் பெறுவதாக குறிப்பிட்டிருக்கின்ற அந்த சம்பளம் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி தனக்கு ஜனாதிபதிக்குரிய சம்பளம் மட்டுமே போதுமானது என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது போன்ற ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை அவர் செய்வதாகவுமே குறிப்பிட்டிருக்கின்றார். நான் காணொலியில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதிமன்றத்தினால் ஒரு மரண தண்டனை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2007 ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது 2007 மட்டக்களப்பினுடைய சந்திவெளி பகுதியில வைத்து ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் ஒரு தேசிய செயற்பாட்டாளர். அவரு மயில்வாகனம் ரவீந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பில் நேற்றைய தினம் 4 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரூபன், திருச்செல்வம், பாஸ்கரன், மனோகரன் ஆகிய 4 வரைக்குமே மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இந்த கொலைக்கு பின்னால யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிள்ளையான் அவர்களால் இந்த கொலைக்கு பின்னாலே இருந்தவர் சொல்லி அவருடைய குழுக்களின் மூலமாக தான் இந்த கொலை நடத்தப்பட்டது சொல்லியுமே சொல்லப்படுகின்றது. அந்த வகையில இவர்களால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் என்று நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில நேற்றைய தினம் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றார். பிள்ளையான் கருணா அவர்கள் இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தலை மையமாப்படுத்தி ஒரு தாங்கள் இணைந்து செயற்படுவதற்காக இன்றைக்கு ஒரு கைச்சாத்து ஒப்பமிட்டிருக்கின்றார்கள். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய முன்னாள் பிரதி அமைச்சர் சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் சொல்லப்படுகின்ற கருணா அவர்களும், அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் அவர்களுமே இன்றைக்கு ஒப்பந்தத்துல கைச்சாத்திட்டு இருக்கணும். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாடாளுமன்றத்துல ஒரு தோல்வியை தலைவினார் சொல்லப்படுகின்ற சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் அவர்களும் வியாழேந்திரனோட சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டு இருக்கணும். உண்மையா இந்த விடுதலை புலிகளுடைய போராட்ட அமைப்புகள் இருந்த விலகின இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை அமைத்திருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு கட்சியின் பேர்ல படகு சின்னத்துல போட்டியிடுவதாக இன்றைக்கு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உண்மையில் இவர்கள் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் இதுல கிழக்கு மக்களுடைய நிலைப்பாடு அதாவது அவர்களுடைய கிழக்கு மக்களுடைய நிலைப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த கூட்டணி அமைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் அரசியல்ல ஒரு குழப்ப நிலையை கொண்டிருந்த இருவர்களையுமே பிள்ளையானவர்கள் கூட்டணியில இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பில் சாணக்கியன் அவர்களுக்கு இவர்கள் போட்டியாக வரக்கூடுமா என்ற கேள்விகளுமே எழுப்பி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்ப்போம். உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு கூட்டணியுமே இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களையுமே தான் ஒரு கூட்டணியை அமைத்துக் கொள்வதாக தன்னுடைய முகப்புத்தகத்திலிருந்து பதிவு செய்திருக்கின்றார். என்ன விடயம்னா, அவர் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி தன்னுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் தன்னுடைய வாக்குகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அழியுங்கள் என்று சொல்லி அவர் முதலே குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு முகப்புத்தகத்தில் அந்த பதிவை விட்டிருக்கின்றார். அதாவது தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட இணைந்து செயற்பட்டதற்கு தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். பரிந்துரையில மட்டும்தான் அவருடைய வேட்புமனுகள் அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து மிற்றிய எல்லா தொகுதிகளிலுமே நான் அவரோட சேர்ந்து இணைந்து செயற்படுறதுல பெருமைப்படுறேன்னு சொல்லி இருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பல தசாப்த காலங்களாக தமிழ் தேசியத்துக்காக போராடுகின்ற தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்புகின்ற அவர்களுடைய பட்டியல்ல முதலாவதா இருக்கிறது கஜேந்திரகுமார் அவர்கள் நான் இருக்கிறார் சொல்லி அதால அவரோட இணைந்து செயற்படுறதுல எனக்கு உண்மையிலேயே பெருமை என்று சொல்லியும் சந்தோஷம் அடையணும்னு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை தன்னுடைய தான் தொகுதியில போட்டியிட முடியும் என்றால் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் இருவரு கட்சிகளாக ஆனால் பொதுமக்கள் சம்பந்தப்பட்டு மக்கள் சம்பந்தப்பட்டு தமிழ் தேசியம் சார்பில் ஒற்றுமையாக செயற்படுறதுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தான் எப்பவுமே மக்கள் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி அமைக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவு எப்பயும் இருக்கும் என்று சொல்லியும் இது தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக எடுக்கப்பட்ட முடிவல்ல, இது பொதுமக்களுடைய நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லி இன்றைக்கு அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்திலே
பதிவிட்டிருக்கின்றார். இப்படியாக உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி நிறைய கூட்டணிகள் வந்து தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதை விட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. வேட்புமனுக்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் போவது தொடர்பான நிறைய பரபரப்புகள் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நான் வந்து தொடர்ச்சியான உங்களுக்கு வந்து எல்லா விடயங்களையுமே வந்து இற்றைப்படுத்திக் கொண்டிருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சோல்வி.